தோசை செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் கம்பு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கம்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது அதுக்கப்புறம் அரிசி ஒரு டம்ளரு, ரவுண்டு உளுந்து, இது மூணுத்தையும் கழுவி ஊற வைக்கணும் கம்பு தோசை செய்யறதுக்குங்க. இதை பாருங்கள், நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் கம்பு தோசை செய்யறதுக்கு. இப்போ ஊற வச்ச கம்பை நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஊறிச்சு கம்பு, அரைக்க போகிறேன். இந்த பாருங்கள், கம்பு மாவு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றணும். பாருங்கள், எவ்வளோ மழை அரைச்சிருக்காங்க கம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள், கம்பு தோசைக்கு வச்ச கம்பு மாவு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா மெத்துன்னு மெலிசாக வேணுனாலும் மெலிசாக ஊற்றிக்கலாம், மெத்துன்னு வேணுனாலும் மெத்துன்னு ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி.